ஏய் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம்டா. பாதி பாதியா? ஃபர்ஸ்ட் நான் தான் எடுத்தேன், ஓடி விடாந்தாண்டா. 500 ரூபா. ஏய் இங்க பாத்தியா 500 ரூபா. பாதி பாதி எடுத்துக்கலாம்டா. பாதி பாதியா? உதச்சனா ஒண்ணுக்கு போயிடுவா, ஓடிவிடு. அண்ணே காசு ஏதாச்சும் பாத்தீங்களாண்ணே? மாட்டினியா? இருக்கடா உனக்கு. டேய் மச்சான் மச்சான் சொல்லாதடா. சொல்றான்டா இருடா. தம்பி எவ்வளோடா தம்பி காணோம்? 100 ரூபாண்ணே. அவன்கிட்ட தான் இருக்கு. ஏய் இல்லடா தம்பி, யாராச்சும் தேடிட்டு வருவாங்க, கொடுக்கலான்னு வச்சிருந்தான். தேங்க்ஸ்ண்ணா. தம்பிங்களா கீழே எடுத்து காசு பாத்தீங்களா? டேய் மச்சான் மச்சான் சொல்லாதடா. எனக்கு என்ன தருவ? மச்சான் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம்டா. அப்போ வா கடையில் சில்லறை மாத்தலாம். மச்சான் பொருள் வாங்கினா தான் கடையில சில்லறை கொடுப்பாங்க, வேற என்ன ஆள்கிட்ட மாத்தலாம். A few minutes later. இந்த கிளவிட்டியாடா சில்லறை இருக்கும்? ஏய் இந்த கிளவிட்ட இல்லாத காசே இல்லடா. கிளவி ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை கொடு. இல்லப்பா இல்லையா? மாலா 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? என்னடா யாருமே காணோம்? என்னடா கிளவியும் காணோம்? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் பேண்ட் போட்டா நல்லா இருக்கும்? கருப்பு தான் கரெக்டா இருக்கும். ஒயிட் ஷர்ட்டுக்கு என்ன கலர் பேண்ட் போட்டா கரெக்டா இருக்கும்? கருப்பு தான் கரெக்டா இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கும் கருப்பு தான் கரெக்டா இருக்கும். நிறுத்துறா, சும்மா எப்ப பாரு கருப்பு கருப்புன்னு. பாரத்துல 7 நாள் என்ன யூஸ் பண்ற, துவைக்க கூட மாட்ற. மனுஷனா நீலா என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? என் செல்லம் நீ தான்டா எல்லாத்துக்கும் கரெக்டா இருப்ப. டே ப்ளீஸ்டா, கெஞ்சி கேக்குறேன்டா, இதோட என்ன விட்டுடுறா. நீ கெஞ்சிரத பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. அப்பாடி தெரிஞ்சுட்டான்டா அவன். சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போட்டுக்கிறேன். இவன் இன்னும் திருந்தல மாமா. டேய் இன்னைக்கு என்ன போட்டுனா கண்டிப்பா நினைச்சு பண்ணி விட்டுருடா. சீபே ஏ சிச்சி சிச்சி. நீ எப்ப புள்ள சொல்ல போற? ஐயோ பேண்ட் கிழிச்சிட்டே. டேய் கருப்பா வேலைய கட்டல நீ. நான் தான் சொன்னானே கருப்பா குசும்புக்காரன். நானும் உங்கள்ட்ட ரொம்ப நாளா ஒன்னு சொல்லணும், இப்ப சொல்லிடுறேன். என்னடா அது என்னைக்கு இல்லாம இவ்வளோ கூட்டம்? ஏதோ காய்கறி மார்க்கெட் மாரி எல்லா நியூ இயர்க்கு ஒரு முடிவு எடுத்து வந்துருப்பான போல. சரி நம்மளும் போய் ஒர்க் அவுட் பண்ணுவோம். என்ன பண்றான்? அடங்கொப்ப போன ஓரம். ஐயே ப்ரோ 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 டயர் மேலாம் விட்டுக்கூடா ப்ரோ. இது இப்படி ரெண்டு புடிச்சிட்டு மேல தூக்கி இப்படி பண்ணணும், சரியா? எடுங்க பொறுமையா பொறுமையா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பொறுமையா. தூக்குங்க தூக்குங்க. பொறுமையா. எங்க அங்க போறான்? ஐயோ தோழி முடிச்சு. The next day. என்னடா ஒரு பயிலையும் காணோம்? இதுதான் ஒரு நாள் கூத்தா? தம்பி பால் பாக்கெட் ஆண்டாப்பா. இன்ஜினியர் ஆகுறப்பா. இன்ஜினியர் போலீஸா போறப்பா. போலீஸ். என்னப்பா டாக்டர் இன்ஜினியரிங் போலீஸ் என்ன கலைக்கு முட்டன்ற? முட்டை கலைக்குப்பா. உங்க தாத்தாவை தலையில அடிக்கா. சார் கொரியர். என்ன சார் உங்க வீட்டு கிளம்பி வரத்துல 3 பேர் வீட்டுல கதவு திறக்குது? அதெல்லாம் அப்படித்தானே. அவங்க வீட்டுல 1000 பொருள் வாங்குறாங்க, ஒன்னும் தெரிய மாட்டுது. நான் ஒரு பொருள் வாங்குறேன், எப்படிதான் எல்லாருக்கும் தெரியும் தெரிய மாட்டுது. சரி உண்ணா குண்ணா. இந்தாங்க ப்ரோ பத்திரம். போனு வாங்கிருக்கியா? பூஜைய போட்ட வேண்டியதுதான். என்னடி அவ்வளவு மோசமானவளா அவ? அட ஆமாக்கா, சொல்லி கிளிப்படாத. அடியே என்னடி என்ன போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு. அடியே என்னடி என்ன பத்தி இதோ சொல்லிட்டு இருக்க? வா வா. என்னக்கா? அடியே எனக்குலாம் தெரியாது, நான் இங்கதான் இருக்கேன். நீ சொன்னது அவ கையிலே உண்டு போல. அச்சோ எனக்கு தெரியாது, நீங்க சண்டை போட்டுங்க. அடியே என்னடி? உன்னை இன்னைக்கு விடமாட்டாண்டி. இங்க யாரு சிரிச்சு பேசணும், யாரு பொருள் வாங்கணும் நான் முடிவு பண்ணணும். ஏன்னா என் கண்ணு பவர் அப்படி. கல்லடி படலாம்டா, கண்ணடி படக்கூடாதுடா. இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேசணும், கத்துக்கணும். யாரு பேசுறீங்க? இப்ப நான் பேசி காட்டுறேன் பாருங்க. A for apple, B for ball, C for cat, D for dog, E for elephant, F for flight. இப்படி பேசணும்.
பேசுவீங்களா? டீச்சர் டீச்சர் நான் பேசுறேன் டீச்சர். டேய் உனக்கு இங்கிலீஷ் தெரியுமாடா? லே இசட் ஃபார் ஜீப்ரா வரையும் தெரியும்டா. எந்திரி. சரி டீச்சர். இங்கிலீஷ் பேசுவியா? பேசுறேன் டீச்சர். மனசட்டா தோலை கட்டி மேல கட்டி அட்ரா நாக்கு முக்கா அட்ரா. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லு? டீச்சர் இதை எப்படி நான் இங்கிலீஷ்ல சொல்றது? தெரியல. மூடிட்டு போய் முட்டி போடு போ. வந்தோன்னு வச்சுக்கோ. ராஜ்குமார், நான் வேணா இன்னொரு சான்ஸ் தரேன். நான் இங்கிலீஷ்ல எழுதி தரேன். அதை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி தெரியா? எழுதுறேன் டீச்சர், கொடுங்க. PURESURE. டீச்சர் எழுதிட்டேன், இந்தாங்க. கூட என்ன எழுதிருக்கான்னு பாப்போம். பூரி சூரியா. என்னங்க போயிட்டு வரேங்க. போயிட்டு வாடி. என்னங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? சரிங்க நான் போல. சொல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. அத்தை தனியா இருப்பாங்கல்ல, போயிட்டு வா. நீங்க தான் இவ்வளவு ஃபீல் பண்றீங்களே. சரி நான் ஃபீல் பண்ணல, போயிட்டு வா. ஓ அப்ப ஃபீல் பண்ண மாட்டீங்களா? தெரியுங்க நீங்க யாரையோ லவ் பண்றீங்க. உனக்காக சொன்னடி, என்ன போய் சந்தேகப்படுற? என்னங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? சரிங்க நான் போல. ஏய் நான் அழுவலடி, சிரிச்சுக்கிட்டே சொல்றடி, பார்த்து போயிட்டு வாடி. ஓ சிரிக்கிறீங்களா? அப்ப அவ்வளவு சந்தோஷம் இல்ல? சிரிச்சுக்கிட்டே அழுகுற வியாதி இருக்குடி, என்னைய போய் இப்படி கேட்குறியடி. என்னங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? போகவே மனசு வரலங்க. எங்க அந்த துப்பாக்கி கோப்பா மோள? ஐயோ எம்மாடியோ ஆத்தாடியோ. எங்க மாமா போறீங்க? ஏன்டி? சொல்லுங்க மாமா. ட்ரெஸ் எடுக்க போறேன்டி. என்னது? துணி எடுக்க போறேன்டி. நானும் வருவேன். அதுக்கு ஏன்டி நீ வர? செலவு வச்சிருன்னு பயப்படுறீங்களா? ஐய யாரா அவ? ஒண்ணு எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, இல்லனா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். உங்க அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவனா செல்லும். போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க போங்க. ஒரு 5 நிமிஷம் மாத்திட்டு வந்துடுறேங்க. A few minutes later. ஏங்க கிளம்பிட்டேங்க, வாங்க போலாம். சரி வா போலாம். இந்தா புடி, இந்தா இதுவும் புடி, இந்தா புடிச்சுக்க. எல்லா ட்ரெஸ்ஸும் உனக்கு தான். இந்தா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேன், போதுமா? கபடி கபடி கபடி. தம்பி ராஜாட்டத்தை பார்க்க ஊரே நிக்கும். ஏன் காரி துப்பவா? தம்பி அங்க பாரு, ராஜு பக்கம் ஏறவே மாட்டான். அப்படி ஏறிட்டான் புடி, அந்த மாதிரி புடி, உடும்பு புடி, நகரவே முடியாது. ஐயோ பாக்குறான். கபடி கபடி கபடி. ராஜு ரைடு போறதே ஒரு தனி ஸ்டைலு தான்ப்பா. அப்படி ஏறும் போது எதிர உள்ள மூஞ்செல்லாம் பாக்கணுமே, பயத்துல அள்ளு விடும், பேதிதான். காலை ஒரு சொல்லிட்டோம் பாரு, பாக்கிறதுக்கு மாசா இருக்கும். கண்ணூர் பக்கம் நிக்காதுப்பா, யார் எங்க வரான்னு கரெக்டா பாத்துருவான். அப்படி ரைட்ல ஏறி பயங்காட்டிட்டு நடுவுல காலை சொல்லட்டி ஒரு ஜம்ப் பண்ணுவான் பாரு. கபடி 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 கபடி. ஐயோ பாக்குறானா? தம்பி காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜினியோட பயங்கரமா இருக்கும். ஐயா பொம்பளை பிறந்திருக்கா? ஏய் ஊரு ஃபுல்லா வெடி வைக்கடா. இன்னைக்கு தீபாவளி என்ன சந்தேகமா இருக்கணும், அந்த அளவுக்கு வெடி வைக்கணும். பொண்ணை தங்கத்துல ஜொலிக்க வைக்கிறோம், வரப்போற மாப்பிள்ளை தங்கத்துல குளிக்க வைக்கிறோம். மாப்பிள்ளை ஜட்டி வரையும் தங்கமா இருக்கணும். சார் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு சார். பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கா? அப்பாடி ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தங்கம் என்ன விலை வைக்குது? தங்க விலை மனமரமான உயர்வு. 1 பவுன் 1 லட்சம். 1 லட்சமா? ஆஹா, அப்ப இப்பயே வாங்கி வச்சாதானே உண்டு. அடியே அந்த 2 ஏக்கர் இடம் லோனு அது கொஞ்சம் இப்பயே பேசி வச்சிரு, தங்க வாங்கிடுவோம். சார் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கா? அப்பாடி கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட விட மாட்டாடுங்க. லோனு இடம் கிட்ட வித்தா கூட 10 லட்சம் வரும். இப்பயே சொந்தக்காரங்கள்ட்ட காசு கேட்டு தங்கத்தை வாங்கி வச்சிட வேண்டியதான். ஹலோ மச்சான், பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு மச்சான். இன்னொரு 20 வருஷத்துல கல்யாணம் பண்ண மச்சான். இதை பாத்துக்கிட்டே நான் அமௌண்ட் அனுப்பிச்சுட்டுனா நல்லா இருக்கும். சரி மச்சான், பார்த்து அனுப்பிச்சுடா. சரிங்க மச்சான். ஏங்க என்னங்க இப்பதான் குழந்தைய பிறந்திருக்கு, அதுக்குள்ள சொந்தக்காரங்கள்ட்ட காசு கேட்டுட்டு இருக்கீங்க? அப்புறம் என்ன பண்ண சொல்ற? ஒரு சில பேர் உட்காந்துருப்பான் சேர் போட்டு 10 பவுன் போட்டாதான் கட்டி பண்ணு. இப்பத்துல இருந்து கேட்டு வாங்கி வச்சாதான் கரெக்டா இருக்கும். ஏங்க 1 பவுன் 1 லட்சம் தானே, ரெடி பண்ணிக்கலாம் விடுங்க. பைத்தியக்காரனே, 1 பவுன் 3 லட்சம், 10 பவுன் 30 லட்சம். 30 லட்சமா? அப்ப 20 வருஷத்துல 1 கோடி வந்துருமே. அப்ப இப்ப ரெடி பண்ணி வாங்கி வச்சலாம். ஹலோ அத்தை, எதனா காசு இருந்தா அனுப்பிச்சு விடுங்க அத்தை.